அனைத்து பெண்களுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலே, அதாவது சொத்துரிமை, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள், காவல்துறையில் பெண் காவலர்கள் என்றெல்லாம் முதலில் பெண்களுடைய உரிமைக்காக அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பெண்களை உயர்கல்வி படிக்க வைக்க புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம், அதுபோல் நம்முடைய திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு உயர் கல்வி படித்திட வழிவகை, அதுபோல் தொழில் முனைவராக்கம் திட்டம் என்றெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று பெண்களினுடைய ஆட்சியாக ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார். ஆகவே அத்துணை இதன் பயனடைந்தவர் மட்டும் இல்லாமல் அத்துணை பெண்களும் நாம் உரிமையை நிலைநாட்டுவோம், தைரியமாக பிரச்சனைகளை, சோதனைகளை சாதனைகளை ஆக்குவோம் என்று அத்துணை பெண்களுக்கு நான் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்னு சொல்லலாம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய சென்னை மாநகரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக இயக்கப்பட உள்ள பிங்க் ஆட்டோ தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதுபோல் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் ஒரு 100 ஆட்டோ, பெண்கள் இயக்கக்கூடிய ஆட்டோ தொடங்கப்பட உள்ளது. மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் மூலமும் ஒரு 50 அவர்கள் இந்த தொழில் முனைவோருக்கான ஒரு ஆட்டோக்கள் இன்று தொடங்கி வைக்கிறாங்க. ஆகவே இன்று 250 ஆட்டோக்கள் பெண்களால் இயக்கப்படக்கூடிய ஆட்டோக்கள், பெண்கள் நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய உலக மகளிர் தின நாளன்று தொடங்கி வைப்பது மிக ஒரு சிறப்பான அம்சமாகும். நிச்சயமாக இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். சென்னையிலிருந்து படிப்படியாக, ஏன்னா மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளார்கள். அவை அடுத்த கட்டமாக அடுத்த சிட்டிஸில் பெண்கள் பாதுகாப்புக்காக முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வர்றாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சுட்டே இருக்காரு. நாங்கள் எல்லா பேட்டிகளிலும் ஒவ்வொரு முறையும் இதை தான் சொல்லி வருகிறோம். விழிப்புணர்வு என்பது இந்த துறை மட்டுமல்லாமல் காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை இணைந்து எல்லார் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். புகார் தர முன்வாருங்கள், தயங்காதீர், குற்றவாளிகளை நீங்கள் காமிச்சு கொடுக்க தயங்காதீங்க, உங்களுக்கு நடந்த நிகழ்வு யாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக புகார் தர முன்வாருங்கள். நம்ம குழந்தைகளையும் பெண்களையும் முழு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால் புகார் தர இன்னைக்கு முன் வர்றாங்க. என்னைக்கோ நடந்த குற்றச்செயல் கூட இன்னைக்கு பெண்கள் புகார் தர்றாங்க. அதுதான் இந்த குற்றச்செயல் வெளிவரது காரணம். மற்றொன்று நம்முடைய ஊடகத்துறைகள், எல்லா ஒரு குற்ற நிகழ்வுமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது காரணம் ஊடகத்துறையினுடைய வளர்ச்சி. அதுதான் காரணமே ஒழிய நம்முடைய அரசு முறையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அதற்கு சிறப்பு கவனம் எடுத்து மாதந்தோறும் அது ஆய்வு கூட்டத்திலும் ஆய்வு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு புகார்கள், எப்படி குற்றப்பத்திரிகை எந்த நிலையில் இருக்குது என்பதை வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதிலும் நம்முடைய அரசு, முதலமைச்சருடைய அரசு வேகமாக எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். இல்லைங்க, அது நடந்தது உங்களுக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி சொல்கிறீங்க. மற்றபடி எங்கேயுமே தகவல்கள் வெளியே தெரிவிக்கப்படுவதில்லை. புகார் கொடுப்பவருடைய தகவல்கள் எங்கேயுமே வெளியே தெரிவிக்கப்படுவதில்லை. அதில் அரசு உறுதி செஞ்சு வருகிறதுங்க. அதாங்க, அது ரயில்வே துறை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாங்க, அது ரயில்வே துறை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பாதுகாப்பு நடவடிக்கை பெண்களுக்காக எடுத்து வருகிறார்கள். கட்சியோட தலைவரா, நாம் தமிழர் கட்சி தலைவரா கூடிய சீமான் பெண்கள் பத்தி பேசின விஷயம் தொடர்ந்து இல்ல, அது கண்டிக்கத்தக்கதுதான். பெண்களை பற்றி அவர் தவறா பேசினது கண்டிக்கத்தக்கது தாங்க. எதிர்கட்சிகள் பாராட்ட மாட்டாங்க, குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த முதலமைச்சருடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது, பாதுகாப்புக்கான திட்டங்கள் வழங்கப்படுகிறது, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.